தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜகவுக்கு ராமஜென்ம பூமி பாடம் கற்றுக் கொடுத்துள்ளதாக மக்களவையில் சிவன் படத்தை காட்டி ராகுல் காந்தி பேச்சு. மோடி ஆட்சியில் தங்களை இந்துக்கள் என்று கூறிக்கொள்பவர்கள்தான் தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு பணக்காரர்களுக்கானது என்றும் கோடிக்கணக்கில் வியாபாரம் நடப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகளை எதிரிகளாக நடத்த வேண்டாம் என்று பாஜக அரசுக்கு வேண்டுகோள். And the truth is that NEET students today do not believe in the exam. Because they are convinced that the exam is designed for rich people, not meritorious people. I have met a number of NEET students, every single one of them tells me that the exam is designed to create a quota for rich people and to create a passage for them into the system, and is designed not to help poor students. மக்களவை சபாநாயகரே அதிகாரம் வாய்ந்தவர் என்பதால் அவர் யாருக்கும் தலைகுனிய கூடாது. பிரதமர் மோடிக்கு கை கொடுக்கும் போது ஓம் பிர்லா நடந்து கொண்ட விதம் குறித்து ராகுல் காந்தி விமர்சனம். When Modi ji went and shook your hand, and I went and shook your hand, I noticed something. When I shook your hand, you stood straight like this and shook my hand. And when Modi ji shook your hand, you bowed down and shook his hand. அனைத்து இந்துக்களையும் வன்முறைவாதிகள் என கூறுவது ஏற்புடையது அல்ல. ராகுல் காந்தியின் பேச்சுக்கு பிரதமர் மோடி கடும் எதிர்ப்பு. இந்துக்கள் குறித்த பேச்சுக்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். ராகுல் காந்தி அடுக்கடுக்காக குற்றம் சாட்டிய நிலையில் மக்களவையில் நாளை மாலை 4 மணிக்கு பதிலளிக்கிறார் பிரதமர் மோடி. எதிர்க்கட்சிகள் பற்றி பிரதமர் அவதூறு பேசுவதாக மல்லிகார்ஜுன கார்கே பேசிய போது ஆஃப் செய்யப்பட்ட மைக் தானியங்கி முறையில் இயங்குவதால் செயல்படவில்லை என மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் விளக்கம். 240 இடங்களை மட்டுமே வைத்துள்ள பாஜக அரசை எப்படி மெஜாரிட்டி அரசு என்று குடியரசுத் தலைவர் உரையில் கூற முடியும் என திமுக எம்பி ஆர் ராசா கேள்வி. பாசிச அரசுக்கு எதிராகத்தான் தமிழ்நாட்டில் 40க்கு 40 இடங்களை மக்கள் திமுக கூட்டணிக்கு கொடுத்துள்ளதாகவும் பேச்சு. கேரள மாநிலம் கொல்லத்தில் வீடு புகுந்து பெண் மீது சரமாரி தாக்குதல். வங்கிக் கடனை திருப்பிச் செலுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் சுய உதவி குழுவைச் சேர்ந்த 5 பெண்கள் தாக்கியது குறித்து போலீஸ் விசாரணை. வழக்கிலிருந்து விடுவிக்க கோரும் மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மேலும் 3 மனுக்கள் தாக்கல். விசாரணையை தாமதப்படுத்துவதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு. தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் அமலாகின 3 புதிய கிரிமினல் சட்டங்கள். புதிய சட்டப்பிரிவுகளுக்கு ஏற்ப ஏற்கனவே அச்சிடப்பட்ட எஃப்ஐஆர் படிவங்களில் மாற்றம். புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு இந்தியில் பெயரிடுவதில் ஆட்சேபனை இருந்தால் தமிழ்நாடு அரசு மத்திய அரசை அணுகி இருக்க வேண்டும். சட்டங்களை புறக்கணிப்பது தீர்வல்ல என்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேட்டி. கல்லூரி படிப்புக்கு +2 மதிப்பெண்களுடன் +1 மதிப்பெண்ணையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்ட மாநில கல்விக் கொள்கையில் வலியுறுத்தல். நீட் தேர்வு இருக்கக்கூடாது என மாநில கல்விக் கொள்கையில் வலியுறுத்தல். நீட் பயிற்சி நிறுவனங்கள் விளம்பரம் செய்வதற்கு தடை விதிக்கவும் கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஸ்ரீமதுரையில் வீடுகளை சூழ்ந்த மழைநீர். பணிக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் மக்கள்.
மருத்துவத்துறை செயலாளராக ககன்தீப் சிங் பேடிக்கு பதிலாக சுப்ரியா சாஹூ நியமனம். சந்தீப் சக்சேனா, மணிவாசன் உள்ளிட்ட 18 அதிகாரிகள் பணியிட மாற்றம். கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த வழக்கில் 11 பேருக்கு 3 நாட்கள் சிபிசிஐடி காவல். கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை. தலைமைச் செயலாளர், டிஜிபி உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவு. கன்னியாகுமரியில் பணம் கொடுக்க மறுத்து டாஸ்மாக் மதுபான கடை மீது 4 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல். ஒருவரை கைது செய்து காவல்துறை விசாரணை. நடிகர் ரஜினிகாந்துடன் நடிகர் சங்க நிர்வாகிகள் சந்திப்பு. நட்சத்திர கலை விழா தொடர்பாக ஆலோசனை. கோவை, நீலகிரிக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. திருப்பூர், தேனி, திண்டுக்கல்லில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை சேப்பாக்கத்தில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. அக்னிபத் திட்டம், மணிப்பூர் கலவரம், நீட் தேர்வு முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசிய நிலையில் மக்களவையில் கடும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச தொடங்கியதும் பாஜக எம்பிக்கள் பாரத் மாதா கி ஜெய் என முழக்கமிட்டனர். இதனையடுத்து பேசிய ராகுல் காந்தி, கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய அரசமைப்பு மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறினார். மேலும் பாஜகவின் சித்தாந்தங்களை எதிர்த்தவர்களும் தாக்குதலுக்கு ஆளாகின்றனர் என்றார். மோடியின் உத்தரவின் பேரில் தன் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அமலாக்கத்துறையால் 55 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரிக்கப்பட்டதாக ராகுல் கூறினார். சிவன் படத்தை காட்டி பேசிய ராகுல் காந்தி, தங்களை இந்து என அழைப்பவர்கள் வன்முறையை பற்றியே பேசுகிறார்கள் என்றும் மோடி, பாஜக, RSS மட்டுமே இந்துக்கள் அல்ல என்றார். அப்போது குறுக்கிட்ட பிரதமர் மோடி, ராகுல் காந்தி இந்துக்களை அவமதித்து விட்டதாக கூறினார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார். विषय बहुत गंभीर है. पूरे हिंदू समाज को हिंसक कहना ये गंभीर विषय है. கடவுளுடன் நேரடியாக உரையாடக்கூடியவர் பிரதமர் மோடி என்ற ராகுல் காந்தி, கடவுள் கூறிதான் பண மதிப்பிழப்பு அமல்படுத்தப்பட்டதா என்று கேள்வி எழுப்பினார். அக்னிபத் திட்டம் பிரதமர் அலுவலகத்திலிருந்து உருவானது என குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, அக்னி வீரர்கள் யூஸ் அண்ட் த்ரோ போல பயன்படுத்தப்படுகிறார்கள் என்றார். மேலும் அவர்களுக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட எந்தவித சலுகைகளும் இல்லை என்று கூறினார். இதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்ப்பு தெரிவித்தார். नरेंद्र मोदी उसे शहीद नहीं कहते हैं, नरेंद्र मोदी उसे अग्निवीर कहते हैं. उस घर को पेंशन नहीं मिलेगी, उस घर को कॉम्पनसेशन नहीं मिलेगी, शहीद का दर्जा नहीं मिलेगा. आम जवान को पेंशन मिलेगी. जरूर दुख होगा, मगर हिंदुस्तान की सरकार आम जवान की मदद करेगी. मगर अग्निवीर को जवान नहीं कहा जा सकता. மணிப்பூரில் உள்நாட்டு கலவரம் நடக்கும் நிலையில் பிரதமர் அங்கு செல்லவே இல்லை என்ற ராகுல் காந்தி, பிரதமரை பொறுத்தவரை மணிப்பூர் இந்தியாவின் ஒரு அங்கம் அல்ல என்று கூறினார். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கிடைப்பதற்கான சட்ட வழி எதுவும் இல்லை என்றும் ராகுல் குற்றம் சாட்டினார். நீட் தேர்வு மருத்துவர்களுக்கான தகுதி தேர்வாக இல்லாமல் வணிக ரீதியிலான தேர்வு என ராகுல் குற்றம் சாட்டினார். प्रोफेशनल एग्जाम्स को आपने कमर्शियल एग्जाम्स में बदल दिया है. नीट इज नॉट अ प्रोफेशनल एग्जाम. पूरे के पूरे एग्जाम को आपने सेंट्रलाइज किया. हजारों करोड़ रुपए बन रहे हैं, हजारों करोड़ रुपए बन रहे हैं. और कमर्शियल पेपर जो आपने बना रखे हैं, कमर्शियल एग्जाम्स, 7 साल में 70 बार पेपर लीक. ராமஜென்ம பூமியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் தொகுதியில் பாஜக தோல்வியை தழுவியதை குறிப்பிட்ட ராகுல் காந்தி, அயோத்தியில் எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு உரிய விலை கொடுக்கப்படவில்லை என்றும் பேசினார். அப்போது ஃபைசாபாத் தொகுதியில் வென்ற சமாஜ்வாதி எம்பி அவதேஷ் பிரசாத்துக்கு ராகுல் காந்தி கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தார்.
ஆளுங்கட்சியின் வேலையை எளிதாக்கவே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இங்கு உள்ளனர் என்று ராகுல் காந்தி மாணவர்கள் விவசாயிகள் குறித்து பேச வேண்டும் என்றார். As the cabinet, you do not spread fear in this country, that you do not spread hatred in this country, that you listen to the farmers of this country, you listen to the students of this country. When the opposition says to you, let's have a debate for one day, have it. It's not going to harm anybody. ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருந்த போது பிரதமர் குறுக்கிட்டு அரசமைப்பு சட்டப்படி எதையும் எதிர்கொள்வோம் என்றார். அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோரும் குறுக்கிட்டனர். புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களுக்கு இந்தியில் பெயர் வைப்பதில் ஆட்சேபனை இருந்திருந்தால் தமிழ்நாடு அரசு மத்திய அரசை அணுகியிருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 75 ஆண்டுகளுக்கு பிறகு சிந்திக்கப்பட்டு இந்திய நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். இந்த புதிய சட்டங்களால் தண்டனைக்கு பதிலாக தற்போது நியாயம் கிடைக்கும் என்றும் தாமதத்திற்கு பதிலாக விரைவான விசாரணையும் தீர்ப்பும் கிடைக்கும் என்றும் கூறினார். முன்பு காவல்துறையின் உரிமை மட்டுமே பாதுகாக்கப்பட்டதாக கூறிய அமித்ஷா, இனி புகார்தாரர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உரிமையும் பாதுகாக்கப்படும் என்றார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது கூட்டாக பாலியல் வன்கொடுமை குற்றத்தில் ஈடுபட்டால் 20 ஆண்டுகள் சிறை அல்லது ஆயுள் தண்டனை வழங்கப்படும் என்று கூறிய அமித்ஷா, சிறுமிகளை வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை விதிக்கப்படும் என்றும் கூறினார். அதிகாலை 12:10 மணிக்கு புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் குவாலியர் காவல் நிலையத்தில் முதல் வழக்கு பதியப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு இந்தியில் பெயரிடுவதில் ஆட்சேபனை இருந்தால் தமிழ்நாடு எம்பிக்கள் மற்றும் முதலமைச்சர் மத்திய அரசை அணுகியிருக்க வேண்டும் என்றும் சட்டங்களை புறக்கணிப்பது தீர்வல்ல என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார்.